தமிழ்நாடு பொறுத்தவரையில கடந்த பல எலெக்ஷன்ஸ்ல மொத்தமாவே மேக்சிமம் 75% மக்கள் தான் ஓட்டே போடுறாங்க. மிச்சம் இருக்கிற 25% ஓட்டு போட வீட்டை விட்டு வெளியவே வர்றதில்ல. அந்த 25%த்துல பாதிக்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸான 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. தேர்தல் மேல இருக்கிற முக்கியத்துவம் தெரியாதனாலதான் இவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வாக்களிக்க வராம இருக்காங்க. இந்த 25% பேர் ஓட்டு போட வந்தாலே மிகப்பெரிய ஆட்சி மாற்றமே நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காலம் காலமா கடைசி நேரத்துல 500யும் 1000த்தையும் கொடுத்து இந்த அல்ப அரசியல் இவங்க கிட்ட வேலைக்காகாது. காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவனை சரியா சிந்திக்க விட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். ஒரு நல்ல தலைவன் உருவாகிறதுக்கும் இல்லை ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்றதுக்குமான பக்குவம் உங்களுக்கு வரும். ஓட்டு போடணுமா அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இப்பவே அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். ஓட்டு போடுறதுக்காக ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போறவங்க மாதிரி இந்த மாதிரி ஓட்டு போறதுக்கு யாரும் போய் பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி விஜய் தான். டிவி கேக்குறோம். இன்னைக்கு எங்க வீடுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் காலையில விடிகாலமே எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போய் டிவி கேக்குறோம், ஓட்டு போட்டு வந்தமே எங்க வீட்டுல எல்லாருமே. இதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி.